அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் யார் என்று தெரிய வந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் யார் யார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் பட்டியல் சற்று நேரத்தில் வெளியாகிறது என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு திமுக கூட்டணியின் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடங்களை பெற்றது. அதில் மதுரை மற்றும் கோவை என 2 தொகுதிகளை வெற்றி பெற்று அந்த 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றது. இந்நிலையில்தான் தற்போது வருகின்ற 2024 இந்த வேட்பாளர் பட்டியலானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வாரம் திமுக கூட்டணியுடைய அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்து 2 தொகுதிகளை கடந்த முறை போலவே பெற்றது. அதில் கடந்த முறை போட்டியிட்ட மதுரை தொகுதி மீண்டும் போட்டியிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்டு பெற்றது. அதன் அடிப்படையிலே மீண்டும் இந்த முறை கோவை இல்லாமல் திண்டுக்கலை பெற்றது. எனவே வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை மற்றும் திண்டுக்கல் என 2 தொகுதிகளை சிபிஎம் சார்பில் பெற்றிருக்கிற சூழலில் தற்போது அது குறித்த வேட்பாளர் தயாரிக்கும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வு என்பது மிக முக்கியமான தேர்வு. முதற்கட்டமாக மாவட்ட குழு ஒன்று ஒரு வேட்பாளரை பரிந்துரை செய்து அதன் மூலமாக மாநில குழுவுக்கு அனுமதிக்கப்படும். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட மாநில குழுவில் 85 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த மாநில குழுவிற்கு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள். அதாவது ஜனநாயக அடிப்படையில் எந்த வேட்பாளருக்கு அதிகம் பேர் ஆதரவு தெரிகிறார்களோ அதன் அடிப்படையிலே அந்த வேட்பாளரானது நியமிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த மாநில குழு இன்று கூடி முடிவெடுத்ததன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். அதன் அடிப்படையிலே கடந்த முறை மதுரையில் போட்டியிட்ட சு வெங்கடேசனை இந்த முறை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற தகவல் வந்த நிலையில் தற்போது திண்டுக்கல் தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்ற தொடர்ச்சியாக அந்த குழுவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்று காலை முதலே அந்த பேச்சுவார்த்தையின் போது எட்டப்பட்ட முடிவின் அடிப்படையில் வேட்பாளர் ஒரு பக்கம் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் அந்த பாலபாரதி, அதே போல மாநில குழு உறுப்பினர் கூடிய சச்சிதானந்த் என 2 பேர்களுமே அடிபட்ட நிலையில் தற்போது சச்சிதானந்தத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பதாக தேசிய குழுவானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மாநில குழுவை பொறுத்த வரைக்கும் 88 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இன்று காலை முதலே ஒன்று கூடி தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். அவர்கள் அடிப்படையிலே தற்போது 2 பேருக்கு அந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் போட்டியிட்ட சு வெங்கடேசனுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல திண்டுக்கல்லில் போட்டியிட சச்சிதானந்தம் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அடிப்படையில் வருகின்ற 2024 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 2 பேர் வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடுகிறார்கள். அந்த அடிப்படையிலே சச்சிதானந்தம் திண்டுக்கல் தொகுதியும் அதே போல ஏற்கனவே போட்டியிட்ட சு வெங்கடேசன் மதுரை தொகுதியிலும் போட்டியிடுவார்கள். அது குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை முதலே நடந்த மாநில குழு கூட்டமானது இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக மாநில தலைமை சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அது மாநில குழுவுக்கு அனுப்பப்படும். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த மாவட்ட குழுவானது நேற்று தினம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே வேட்பாளர்களை தலைமைக்கு அனுப்புவார்கள். தலைமை ஒன்று கூடி கிட்டத்தட்ட 85 மாநில குழு இருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படையிலே தற்போது இந்த வேட்பாளரானது நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கலுடைய மாவட்ட செயலரும் மற்றும் மாநில குழு உறுப்பினராக கூடிய சச்சிதானந்தும் அதே போல ஏற்கனவே மதுரையிலே எம்பியாக இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் என 2 வேட்பாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகவிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.